பணிப்பெண் மீது திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் தாக்குதல் நடத்தியது தொடர்பான விசாரணை தாமதப்படுத்தப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். சார், அதான் சார் நான் பேசுறேன். ஏன்னா அவங்க கைது பண்ண மாட்டாங்க சார். விசாரணை முழுமையா நடக்கும், முறையா நடக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல அதுக்கு சார் சத்தியமா நடக்காது சார், சத்தியமா நடக்காது. நான் ஹானஸ்டா சொல்றேன் சார். அந்த பொண்ணு வெளியே வந்து பேசின இன்டர்வியூ யாரு பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வரும். அந்த பொண்ணு பேசினது யாரு பார்த்தாலும் கிராஃபிக்கா அந்த பாப்பா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எப்படி வீட்டுக்கு வந்தேன், சம்பளம் 16,000 பேசினாங்க, 5,000 மட்டும் கொடுத்தாங்க, ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் எட்டி உதைச்சாங்க, அடித்தாங்க, எனக்கு வந்து இந்த மோசமான அரிசி கொடுத்தாங்க, குக்கரில் செஞ்சு சாப்பிட்டேன், அதுக்கு அடித்தாங்க, அதையும் குக்கரில் சமைக்கக்கூடாது வேறு இதில் சமைக்கணுன்னாங்க, அதன் பிறகு நீ விட்டுருங்க நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்து அடித்தாங்க. அப்புறம் நான் எம்எல்ஏனுடைய மருமகள் அப்படிலாம் நீ பண்ணிடுவியான்னு பேசினாங்க. ஆனால் SC/ST ஆக்டினுடைய இன்க்ரீடியன்ட் என்னங்கண்ணா, SC/ST ஆக்டினுடைய சிறப்பு தன்மையே குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திற்கு வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐபிசி செக்ஷன் பயன்படுத்தாமல் SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 கொண்டு வந்தாங்க. SC/ST ஆக்டுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, தப்பு நடந்ததுன்னா உடனே அரெஸ்ட் பண்ண போவாங்க. ஏன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கக்கூடாது. சொல்கிறது புரியுதில்லைங்கண்ணே? இவங்க பண்ணுற அந்த ட்ராமாவே அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிறதுக்கு தான் அந்த ட்ராமா பண்ணுறாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் அப்படியே சும்மா ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து எதுக்குன்னு அந்த பாப்பா முகத்தில் காயம் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்குது, வீட்டில் இருக்கிற பாப்பாவுக்கு வெளியால் பூந்தாங்கன்னு அடிச்சிருப்பாங்க. செல்ஃபோன் ரெக்கார்ட்லேருந்து அந்த பாப்பா எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இவர்களுடைய கேமே அவங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இழுப்போம், பெயில் கிடைச்சிரும். பெயில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரியும், அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கேட்டால் திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்னன்னா நாங்கள் எங்கள் சொந்த எம்எல்ஏ மருமகள் அரெஸ்ட் பண்ணோம் ட்ராமா பண்ணுவாங்க. இவனுக்கு பண்ணுறதே அவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்காக மாநில அரசு, திமுக அரசு இத்தனை ட்ராமா போடுறாங்க. கண்டிப்பாக பெயில் கிடைக்கும், நீங்கள் டிலே பண்ணால் கிடைக்காமையான இருக்கும். கோர்ட்டில் போய் பெயில் அப்ளை பண்ணால் ஜட்ஜ் என்ன கேட்பார், ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலையும் பாரு. உடனே காவல்துறை என்ன சொல்லுவோம், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். உடனே ஜட்ஜு சொல்லுவார், இல்லை செக்ஷன் 41 எதுக்கு நீ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்க, கண்டிஷனல் பெயில் கொடுக்குறேன், நீ கூப்பிட்டு விசாரணைக்கு. ஆனால் இது நடக்கிற ட்ராமானே உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அதனால் திமுக வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த மாதிரி நடக்குது. அண்ணன் சரியான கேள்வி கேட்டார், அந்த கேள்விக்கு ஒரே வார்த்தை பதில், அது சத்தியமாக நடக்க போகிறது இல்லைங்கன்னா.